எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது. உண்மையிலே தமிழ்நாட்டில் பாவப்பட்ட ஜீவன் அவர் தான். ஏன்னா பாஜகவில் அவர் முதுகு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு பிடிக்காத ஒரு ஆளை நீ அவங்ககிட்ட பேசி தான் ஆகணும், அவன் பக்கத்தில் உட்காருன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு மோசமான அருவருப்பாக இருக்கும். ஒருத்தனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னும் போது அவன் பக்கத்தில் போய் உட்காரு, அவனை பார்த்து சிரி, மன அளவில் எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை பாஜக பண்ணுது. அண்ணாமலை பக்கத்தில் போய் உட்காரு, அவர் எடப்பாடியோட வயசும் அண்ணாமலை வயசும் கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, அந்த சின்ன பையன் எடப்பாடியை பார்த்து தற்கூரின்னு திட்டுறாரு. அந்த நபரை போய் இவர் பக்கத்தில் உட்காந்து தான் ஆகணும், ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுறாங்க. அப்போ இவருக்கு வர அழுத்தம் எவ்வளோ பெருசு இருக்கும். அன்புமணியை திட்டுறாங்க, அன்புமணி பக்கத்தில் போய் உட்காரு, நாயனா நாகேந்திரன் பக்கத்தில் போய் உட்காருன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்க அழுத்தமாக விஜய்க்கு இருக்குது. நீங்கள் அப்படியே திமுகவுக்கு வாங்க, திமுகவில் யாருக்கும் அழுத்தம் இல்லையா? எத்தனை இடி ரைடு, எத்தனை பிரச்சனைகள், தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை அவங்கள போட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, போகிற இடம்லாம் கேட்குறாங்க. இடி ரைடு, மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக நிதி தர மாட்டேங்குது. இங்கே கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும். இருக்கிறதுலே பொறுப்பு அதிகமாக இருக்கிற திமுகவுக்கு தான்.